அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்று 4ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 மாசி மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை, பூர நட்சத்திரம் காலை 8 மணி வரை, பின்பு உத்திர நட்சத்திரம். இந்த நாளிலே பிரதமை திதி. இந்த நாளாகப்பட்டது மிகவும் ஒரு விசேஷமான நாள். பாரத தேசத்தில் 3 பெரும் சக்திகள் உள்ளது. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி. இந்த பாரத பூமியை தலை, வயிறு, பாதம் என்று 3ஆக பிரிக்கப்பட்டு, அதிலே இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்று சொல்லக்கூடிய 3 சக்திகளாகப்பட்டதுதான் இயங்கிக் கொண்டு வருகிறது. அதிலே இந்த கிரியாசக்தி என்று சொல்லக்கூடிய அம்பிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா காமாட்சி தேவி. இச்சாசக்தி என்ப அம்பிகை விசாலாட்சி. மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சி என்று 3 சக்திகள் சொல்லுவார். இந்த காமாட்சி அம்பிகையினுடைய அவதார திருநாள் மாசி மாதம் பூர நட்சத்திரம். பண்டாசுரன் என்னும் அசுரனை அம்பிகை வதம் செய்து இந்த நாளிலே, இந்த மாசி மாதம் பிரதமை திதி அனுஷ்டிக்கப்பட்டு, அதிலே பூர நட்சத்திரம் சம்பவிக்கும் போது அம்பிகை அவதாரம் செய்து, காமாட்சி தேவி 3 வயது குழந்தையாக அவதாரம் செய்து, பின்பு பண்டாசுரனை வதம் செய்து, அதன் பின்பு காஞ்சி மண்டலத்திலே அமர்ந்து அருள்பாலிக்க மயன் என்னும் தேவலோக சிற்பியால் வடிவமைக்கப்பட்டு, அனைத்து தேவர்களும் பூஜிக்கப்பட்ட நேரத்தில் கரும்புவில் மலர்கனையோடு அம்பாள் காட்சி தருகின்றார். இந்த நாளிலே திருமணம் ஆகாத பெண்கள், அதாவது ஏதாவது ஒரு தோஷம் சொல்லிகிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் ரொம்ப தடைப்பட்டு போகிற பெண்கள், இன்று காமாட்சி அம்மனை பிரார்த்தனை செய்து முடிந்தால் காஞ்சிபுரம் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அப்படி இல்லாத பட்சம் உங்கள் வீட்டுக்கு அருகாமையிலே ஏதாவது ஒரு அம்பாள் கோவிலில் காமாட்சி அம்பாள் இருப்பாங்க, இல்லை காமாட்சி ஸ்வரூபமாக ஏதாவது ஒரு சாமி இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு அம்பாள் கோவிலுக்கு சென்று அந்த அம்பிகையை சர்க்கரை பொங்கல் அல்லது பால் சாதம். சர்க்கரை என்பது சந்திரனை பூர்ணத்துவம் செய்யக்கூடிய ஒரு வஸ்து, சுக்கிரனினுடைய ஆதிக்கத்தை மேலோங்கி தரக்கூடிய ஒரு பொருள். அதே போல் பால் சாதம் என்று சொல்லக்கூடிய சீரா அன்னம், அதாவது பால் சாதம், பாயாசம் கிடையாது, பால் சாதம். இதை அம்பிகைக்கு படைக்கும் போது அம்பாள் மனம் உகந்து மகிழ்ந்து உங்களுக்கு எல்லா காரியங்களையும் மேலோங்கி தருவாள். இந்த நாளிலே பால் சாதம் நிவேத்தியம் செய்து அம்பிகையை வழிபாடு செய்து வரும்போது சகல காரியங்களும் வெற்றி, எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி என்பதற்கான விஷயங்கள் நடக்க உள்ளது உங்களுக்கு. இந்த நாளிலே திருமணம் ஆகாதவர்கள் பால் சாதம் அல்லது சர்க்கரை பொங்கலை நீங்கள் நிவேத்தியம் செய்து காமாட்சி தேவியை வழிபாடு செய்யுங்கள். அதே போல கடன், தீராட கடன் வியாதிகள், அதாவது ருண ரோக சத்ருன்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடம்னு சொல்லுவாங்க. ருணம்னா நோய், ரோகம்னா வியாதி, சத்ருன்னா எதிரி. நோய், எதிரி, கடன், இந்த 3க்கும் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியவர்கள் எலுமிச்சை சாதம், அதில் கட்டாயம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும். எலுமிச்சை சாதம். எலுமிச்சை என்பது பகைவரை விரட்டக்கூடிய ஒரு கனி. மஞ்சள் என்பது கிருமி நாசினின்னு சொல்லுவாங்க. அதாவது மருத்துவத்துறையில் மஞ்சளை ஆன்டிபயாட்டிக் கிருமி நாசினின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை உண்டு. நம்ம உடம்புல எதிரிகளுடைய தாக்கங்கள் ஏதாவது இருந்தாலும், கந்திஷ்டி அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் அது உங்களை விட்டு விலகிவிடும். இந்த எலுமிச்சை சாதத்தை அம்பிகைக்கு வழிபாடு செய்து படைத்து நீங்கள் அருந்தும்போது சகலமும் உங்கள் காரியங்களும் கைகூடும் நாள். இந்த நாளிலே காமாட்சி தேவியுடைய பிறந்த நாள் அனுஷ்டிக்கப்படுகிறது. இன்று அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சம்பவிக்கிறது. அவிட்ட நட்சத்திரம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். இந்த நாளிலே அருகாமையிலே உள்ள சிவாலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது, அதாவது சிவாலயத்திலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு தனி சிறப்பு. இந்த சிவாலயத்திலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசனம் செய்து நீங்கள் உங்களுடைய
அன்றாடம் வேலைகளை செய்யும் பொழுது ஒரு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படுகிறது. நேயர்களே, நாம் 12 ராசிகளுக்கான பலன்களை காண்போம். மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்னும் 2 நாட்களிலே 7 சனி ஆரம்பமாக உள்ளது. 6ஆம் தேதி அன்று சனிப்பெயர்ச்சியின் போது 7 சனி உங்களுக்கு துவங்க உள்ளது. இந்த நாளிலே பல்வேறு விதமான சூழ்நிலையிலே நீங்கள் இதுவரை லாபம் பார்த்த அநேக விஷயங்களையும் சற்று கவனமாக செலுத்துங்கள். 2வது, அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே, அதாவது கரண்ட் பில் கட்டுறது, நிலவரி கட்டுறது, அந்த மாதிரி அரசாங்கத்துக்கு செய்ய வேண்டிய தொகையையும் நீங்கள் வாங்கியுள்ள ஆபரணங்களுக்கான ரசீதுகளையும் சரிபார்த்து சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, சனி உங்களுக்கு 12ஆம் இடத்திலே வரும்பொழுது பல்வேறு விதமான சூழ்நிலையிலே சில சிக்கல்களை மாட்டி விடுவார். இரவு தூக்கத்தை கெடுத்து விடுவார். ஒரு மன நிம்மதி, அயன சயன போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு மன நிம்மதி இல்லாத ஒரு தருணங்கள். நீண்ட நாட்களாக உங்களுக்கு பல்வேறு விதமான விஷயங்கள் திருப்திகரமாக இருந்து வந்தாலும் சில நேரங்களிலே அதில் பிரச்சனை. எந்த ஒரு முடிவை எடுக்கும்போதும் நீங்கள் சுயமாக சிந்தித்து செயல்படுவதே மிகவும் சிறப்பாக அமையப்படுகிறது. இந்த நாளிலே நீங்கள் கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் கையாளும் பொழுது நல்ல லாபத்தை பெறலாம். அன்பார்ந்த ரிஷபராசினியர்களே, ரிஷபராசினியர்களுக்கு பல்வேறு விதமான சோதனைகள் அனைத்தும் சாதனையாக மாறப்படக்கூடிய அது அற்புதமான நாட்கள். அநேக கிரகமும் நல்ல ஒரு சாதுரியமான இடத்திலே 10ஆம் இடத்திலே அமரப்பெற்ற அனைத்து கிரகங்களும், அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 நாளில் சனி பகவான் வேற லாபஸ்தானத்தில் வரார். 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் சனி போய் அமரும் பொழுது நல்ல லாபங்கள், பணவரவு, தனவரவு, தானிய வரவு எல்லாம் விருத்தி, சுப செய்திகள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல்நிலை பாதிப்பு உங்களுக்கு சரியாகும். முடி கொட்டக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். பல்வேறு குழப்பமான சூழ்நிலையில் இருந்து வந்த உங்கள் மனநிலை ஒரு தெளிவான விஷயத்திற்கு திருப்திகரமான முடிவினை எடுக்கக்கூடிய தருணம். அதே போல் உங்களுக்கு நல்ல லாபங்கள் இருந்து வரக்கூடிய நிமித்தங்கள், சொந்த வீடு, அதே போல் ஏதேனும் ஒரு விஷயத்திற்கு நீங்கள் அமைய பெறும்போது நல்ல லாபத்தை பெறலாம். மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு பல்வேறு விதமான சூழ்நிலையிலே சில குழப்பமான ஒரு மனநிலை. ராசி மண்டலத்திலே அமையப்பெற்ற குரு, 3ஆம் இடத்திலே அமையப்பெற்ற கேது, 10லே அமர்ந்த சனி. என்ன செய்வது என்று தெரியாத ஒரு மனநிலை. தைரியமாக எதையும் செயல்பட முடியாது. ஏன்னா 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது அமரப்பெறுகிறார். எந்த ஒரு விஷயத்தையும் துணிந்து செயல்படக்கூடிய நீங்கள் இப்பொழுது துணிந்து செயல்பட முடியவில்லை என்ற ஒரு மன வருத்தங்கள். சில நேரங்களிலே உங்களுக்கு தூக்கமின்மை, பல்வேறு கட்ட விஷயத்திலே ஒரு விதமான சங்கடமான சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படுகிறது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பல்வேறு வியாதிகள் தீர்ந்தாலும் உங்களுக்கு நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து வந்து அதுவும் நீங்க பெறுகிறது. பல்வேறு கட்ட சூழ்நிலையிலே நீங்கள் எல்லா விஷயங்களுக்கும் லாபத்தை பெறக்கூடிய நீங்கள் இந்த நாளிலே சுப விரயங்கள், மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய நிர்பந்தத்திலே மாட்டிக்கொள்ளக்கூடிய தருணங்கள். எனவே நீங்கள் சற்று கவனமாக இருந்து உரிய மருத்துவ ஆலோசனை பெற்று அதே போல பொருள் விரயத்தை தடுத்து கொள்ளுங்கள். கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு பல்வேறு கட்டமான லாபமான நிமித்தங்கள் இருந்து வந்தாலும் சில நேரங்களிலே சில மனசஞ்சலங்கள் ஏற்படுகிறது. உங்களுடைய ராசிநாதன், ராசியினுடைய காலபுருஷத்தின் தத்துவத்தின்படி உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 12லே அமரப்பட்டிருந்தாலும் சில நேரங்களிலே உங்களுடைய சிந்தனை, செயலும் பல்வேறு கட்ட முன்னிற்கு முரணான கருத்துக்களை ஏற்படுகிறது. உங்களுடைய காதல் வாழ்க்கையிலே சில பிரச்சனைகள், கணவன் மனைவிடையே கருத்து வேறுபாடுகள், குழந்தைகளிடத்திலே சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது. ஒரே விஷயத்தை சிந்தித்து கொண்டு பிறருடைய தேவையற்ற உபசரணைகளால் சில பிரச்சனை. நீண்ட நாட்களாக உங்களுக்கு தேவைப்படுகின்ற பல்வேறு விதமான முக்கிய பொருட்கள் அனைத்தும் உங்களிடம் இருந்தாலும் அதை பயன்படுத்த முடியாத ஒரு நிலை. எடுத்த காரியத்தில் வெற்றிகள் இருந்தாலும் லாபம் இல்லாத சூழ்நிலை. இந்த காலகட்டத்திலே நீங்கள் சற்று கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் போது உரிய லாபத்தை பெறும் நோக்கத்திலே செய்து வாருங்கள். கடன் கொடுக்காதீர்கள். கடனை
செய்யக்கூடிய தொழிலிலே கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை மாட்டிக்கொள்ளாதீர்கள், மிகவும் நல்லது. அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு கிரகணத்தினுடைய அதாவது நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் ஏற்பட்டு இந்த சிம்மராசி நேயர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்வேறு கட்ட பிரச்சனைகளை கொண்டு இருந்தாலும் சிலர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்குறது. நேற்று பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரத்தில் கிரகணம் பிடித்து அதே போல் மூல நட்சத்திரக்காரர்களும் உத்திர நட்சத்திரக்காரர்களும் பரிகாரம் செய்யும். சிம்ம ராசிக்காரர்கள் பரிகாரம் இன்று செய்து கொள்ளுங்கள். அருகாமையிலே உள்ள ஆலயத்திலே பச்சரிசியும் வெல்லமும் தேங்காய் பழங்கள், அதாவது தேங்காய் உடைக்கக்கூடாது, முழு தேங்காயும் பழத்தையும் வைத்து சந்திர பகவானுக்கு தானம் செய்வது மிகவும் நல்லது. கிரகணத்தின் தோஷங்கள் நீங்கி உங்களுக்கு பரிபூர்ண வாழ்வு அமையப்பெறுகிறது. இந்த கிரகணத்தின் போது உங்களுக்கு சில லாபங்களும் ஆதாயங்களும் ஏற்பட்டிருந்தாலும் சில வீண் விரயங்களும் பொருளிறப்புகளும் தவிர்க்க முடியாத காரணங்களால் ஏற்படுகிறது. சற்று கவனமாக உங்களது பொருள் விரயத்தை குறைத்து கொள்ளுங்கள். கன்னிராசினியர்களுக்கு பல்வேறு விதமான சூழ்நிலையில் நல்ல லாபங்கள் பெறக்கூடிய தருணங்கள், அதே போல எடுத்த காரியத்திலே வெற்றி. சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வெகு விரைவிலே தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய தருணங்கள். புதிய தொழிலும் இடமாற்றங்களும் உங்களுக்கு சிறப்பாக அமையப்பெறுகிறது. நீண்ட நாட்களாக நீங்கள் பணிபுரிந்து வந்த உத்தியோகத்திலிருந்து சற்று ப்ரமோஷன், உங்களுடைய உயர் அதிகாரி இடத்திலே நல்ல மதிப்பு மரியாதை பாராட்டுகள் பெறக்கூடிய தருணங்கள். எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அதே போல எதிர்பாராத லாபங்களும் கிடைக்க உள்ளது. அதை கவனமாக பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான பாதையை வழிவகுத்து கொள்ளுங்கள். அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, துளாராசி நேயர்களுக்கு ராசியினுடைய ராசிநாதன் 5லே அமர்வது மிகவும் சிறப்பு. பாக்கிய ஸ்தானத்திலே சுக்கிரன் அமையப்பட்டு சூரியனோடு கூட்டு கண்டு பல்வேறு விதமான லாபத்தை தள்ள உள்ளார். அதே போல நிலம் சார்ந்த விஷயங்களிலே முதலீடு செய்வது நல்லது. சொந்த தொழிலிலே சற்று முன்னேற்றங்கள் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் சில நேரங்களிலே உங்களுடைய பணத்தை விரயம் செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது. சகோதரிகளிடமிருந்து சில பொருட்களை பெறாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. சொந்த தொழில் செய்யக்கூடிய நீங்கள் கடன் வாங்கி விருத்தி செய்யாமல் இருப்பது நல்லது. உங்கள் தொழிலின் காரணமாக அதனுடைய முழு விவரங்களை யாரும் பகிராமல் இருப்பது மிகவும் சிறப்பாக அமையப்பெறுகிறது. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த நாளிலே பல்வேறு விதமான இன்பமான விஷயங்கள் நடைபெற்றிருந்தாலும் சில நேரங்களிலே உங்களுக்கு உரிய பணவரவு சற்று குறையப்படுகிறது. அதே போல் நல்ல லாபங்கள் இருந்தாலும் சில நேரங்களிலே பலரால் உங்களுடைய பாராட்டுகளை வேறு ஒருவர் பெற்று உங்களுடைய முக்கிய விஷயங்களிலிருந்து தெரிந்து கொண்டு அவர்கள் முன்னேறக்கூடிய தருணங்கள். நீங்கள் செய்த வேலைக்கு நீங்கள் பாராட்டு பெறாமல் வேறு ஒருவர் அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய நிர்பந்தம். உரிய வேலை செய்தாலும் ஊதியத்தின் உயர்வு இல்லாமல் இருப்பதற்கான ஒரு சில நிமிடங்கள். எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு கைகூடினாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாத தருணங்கள். சற்று கவனமாக நீங்கள் வேலை செய்யும் போது உரிய லாபத்தை பெறலாம். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு ராசிக்கு 2இல் செவ்வாய் இருந்து வர, அதே போல 3ஆம் இடத்திலே தைரிய வீரியஸ்தானத்திலே கும்பராசி மண்டலத்திலே பல்வேறு கிரகங்கள் கூட்டு கண்டு சனி பகவான் 4ஆம் இடத்திலே அமைய பெறக்கூடிய தருணங்கள் வெகு விரைவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்களுக்கு சற்று கவனக்குறைவினால் சில பிரச்சனைகள் இருந்து வர அது பல்வேறு கட்ட மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்துகிறது. சில நேரங்களிலே சிலருடைய தேவையில்லாத சவகாசத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. உங்களுடைய உரிய விஷயங்களுக்கு அதை பெற்றுக்கொள்வது மிகவும் சிறப்பு. நீண்ட நாட்களாக நீங்கள் பயன்படுத்தி வரக்கூடிய அனைத்து பொருட்களையும் சற்று கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள். திருமணமாகாத நபர்களுக்கு வெகு விரைவிலே திருமணமும் குழந்தை பாக்கியங்களும் ஏற்படக்கூடிய தருணங்கள். சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக உங்களுக்கு 2 நாட்களிலே பெயர உள்ளார். ஆகையால் பொறுமையும் நிதானமும் கடைபிடிப்பது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு பல்வேறு விதமான சுபிட்சமான செய்திகள், அதே போல மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய அங்காரகன் ராசி மண்டலத்திலே அமையப்பெற்று 2ஆம் இடத்திலே வாக்குஸ்தானத்திலே அநேக சுபகரங்களும் அசுபகரங்களும் கூட்டு கண்டு உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான ஒளிரும் கிரகமான சூரிய பகவான் அமையப்பெறுகின்றார். சில நேரங்களே அரசாங்க சம்பந்தப்பட்ட உதவிகள், அரசாங்கத்தினால் ஏற்படக்கூடிய சகாயங்கள், 7.5 சனியினுடைய பரிபூர்ண நிவர்த்தி கிடைக்கக்கூடிய 2 நாட்கள். இன்னும் 2 நாளில் உங்களுக்கு 7.5 சனி முழுசாக விட்டு
நிம்மதியாக நீங்கள் அதனுடைய விடுபடக்கூடிய தருணம். அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு தனவரவுகள் இருந்தாலும் இத்தனை நாட்கள், அதாவது சுமார் 7.5 ஆண்டுகள் கஷ்டப்பட்டதுக்கான பலன்கள் இனிமேட்டு வரக்கூடிய ஒரு 2.5 வருஷம் அமோக லாபங்கள். தீராத கடன், மீறாத செல்வங்கள் போன்ற விஷயங்கள் அனைத்தும் நிவர்த்தியடைந்து நல்ல லாபத்தை வரக்கூடிய தருணம் ஏற்படுகிறது. ஆகவே வருகின்ற லாபத்தை சற்று கவனமாக பயன்படுத்தி கொண்டு உங்களது சகாயத்தினை பல்வேறு விதமான சூழ்நிலையை ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். இந்த 7.5 சனி பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு தவறான புரிதல் இருக்குது. 7.5 சனியில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் உங்களை விட்டு போகாது. புரியுதுங்களா? 7.5 சனியில் ஒருத்தர் வீடு வாங்கினார்னா அந்த வீட்டை அவர் இருக்க வரைக்கும் விற்க முடியாது. 7.5 சனியில் கல்யாணம் ஆச்சுன்னா கணவன் மனைவிடையே விவாகரத்தே ஆகாது. நல்லா ஒற்றுமையாக இருப்பாங்க. சின்ன சின்ன சண்டைகள் இருந்தாலும் ஒற்றுமையாக இருப்பாங்க. சனி பகவானுடைய பல்வேறு நல்ல விஷயங்களில் இதுவும் ஒரு நல்ல விஷயம். அவர் பரிபூர்ணமாக கொடுப்பார். எந்த ஒரு விஷயத்தையும் கஷ்டப்பட்டு காட்டுவார். இந்த அனுபவமே சிறந்த ஆசான் என்று சொல்லக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா 7.5 சனி தான். ஒரு மனுஷனுக்கு ஒரு 7.5 சனி நடந்து முடிஞ்சதுன்னா ஒரு பெரிய அனுபவம் அவனுக்கு கிடச்சிடும். தொழில் மீது உள்ள பற்று. கும்பராசினியர்களே, கும்பராசினியர்களுக்கு இப்பொழுது பல்வேறு கட்டமான குழப்ப நிலையிலிருந்து மன உளைச்சலிலிருந்து நீங்கள் மீண்டு வரக்கூடிய தருணம். உடம்பு வலி, கை கால் வலிகள் ஏற்படுகிறது. சில நாட்களிலே நீங்கள் சற்று மனக்குழப்பத்துடன் மனக்கலக்கத்துடன் இருந்த நாட்களெல்லாம் நிவர்த்தியடைந்து ஒரு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தருணங்கள் ஏற்பாடாகிறது. உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த கடன் தொல்லைகள் நிவர்த்தியடையும். எடுத்த காரியங்களிலே வெற்றி, லாபத்திலே அதீத லாபங்கள். அதே போல் பல்வேறு கட்டமான விஷயங்களுக்கு யோசனை செய்து முடிவெடுப்பது மிகவும் சிறப்பு. மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு பல்வேறு விதமான சூழ்நிலையில் லாபங்கள் இருந்து வந்தாலும் இந்த நாளிலே சிலருடைய புதிய நட்புகள், சுற்று வட்டார நண்பர்களிடத்திலே அதிகமாக பழக்க வழக்கங்கள், நெடுந்தூர பயணங்கள், அதே போல் கேளிக்கை கொண்டாட்டத்திலே ஈடுபாடு செய்வது, அதே போல் பல்வேறு விதமான விஷயங்களிலே யோசித்து ஆராய்வதே நல்லதாக அமையப்படுகிறது. நீங்கள் உங்களுடைய நண்பர்களுடன் பழகி பல்வேறு உங்களுடைய தொழிலை விருத்தி செய்யவே பல்வேறு இடங்களுக்கு சென்று வரக்கூடிய தருணங்கள். இந்த நாளிலே உங்களுக்கு பல்வேறு விதமான பிரயாண அலைச்சல் ஏற்படுகிறது. சற்று கவனமாக இருந்து உங்களுடைய பிரயாணங்களை சிறப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். எனவே இந்த 12 ராசி நேயர்களும் இன்புற்று வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.